வணக்கம் ஸ்வஸ்திகா நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மதர்க்கண் வணக்கத்தோடு மாவீரன் வெங்கண்ணன் சேர்வைக்காரரை பற்றி தான் காண இருக்கின்றோம். 1853 ஆண்டு ராமச்சந்திரன் தொண்டைமான் புதுக்கோட்டையை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். நாட்டின் பொருளாதார நிலை சீர்கடைந்து இருந்தது. நாட்டு மக்கள் அதிருப்தியில் இருந்தனர். அவர்களுக்கு எதிராக அரசு படையை பயன்படுத்தியது. அப்போது நாட்டு மக்களை காக்க விடிவெள்ளியாக வந்தவர்தான் வெங்கண்ணன் சேர்வைக்காரர். தொண்டைமானின் படைப்பிரிவின் தலைவராக இருந்ததால் தனக்கிருந்த செல்வாக்கை பயன்படுத்தி படைப்பிரிவினரில் ஒரு பகுதியை கிளர்ச்சி செய்யும் மக்களுக்கு ஆதரவாக திருப்பினார். படை வீரர்களை பணிக்கு செல்லாதபடி தூண்டினார். விவசாய மக்களை வரி கொடுக்க வேண்டாம் என விழிப்புணர்வு செய்தார். நிலைமை மோசமாவதை உணர்ந்த தொண்டைமான் ஆங்கிலேயரின் உதவியை நாடினார். 1854 ஆங்கில இராணுவம் புதுக்கோட்டை வந்தது. வெங்கண்ணர் அஞ்சாமல் போராடினார். இருப்பினும் நவீன ஆயுதங்களை கொண்ட இதன் விளைவால் ஆங்கில இராணுவம் புதுக்கோட்டையில் நிரந்தரமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. தொண்டைமானின் அதிகாரமும் குறைக்கப்பட்டது. வெங்கண்ணன் சேர்வைக்காரர் கலகம் என வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிடப்படுகிறது. இவர் புதுக்கோட்டையை ஆண்ட அகமுடையார் குல பல்லவராயர் வழிவந்தோர் தற்கால தொண்டைமான்களுக்கு முன்னால் ஆட்சி செய்தவர்கள். சிவந்தெழுந்த பல்லவராயர் புதுக்கோட்டையுடன் கிழவன் சேதுபதியின் ஆளுகையில் இருந்த சேது நாட்டின் சில பகுதிகளுக்கும் பிரதிநிதியாக இருந்தார். இவரை நீக்கிவிட்டு தன்னுடைய கல்லறின மனைவியின் அண்ணனான ரகுநாதராய தொண்டைமானுக்கு புதுக்கோட்டை பகுதியை வழங்கினர். இவ்வாறு அரசு நீக்கப்பட்ட அகமுடையார்கள் படை தளபதியாகவும் படைப்பிரிவு தலைவர்களாகவும் வீரர்களாகவும் பணிபுரிந்தனர். மீண்டும் அடுத்த ஒரு வரலாற்றில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.